பூக்கள்னாலே அழகு தானே. அந்த அழகான விஷயத்த நினச்சிக்கிட்டு காலையில் எழுந்த உடனே இந்த பூக்களை பார்த்து ஒரு கப் ஆஃப் காஃபி கையில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி டே எப்படி போக போகுதுன்ட்டு யோசித்தாலே பாசிட்டிவான வைப் நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். அந்த மாதிரி எங்கள் வீடை சுற்றி நாங்கள் இந்த பூக்களை ஒரு பாசிட்டிவ் வைப்காக நாங்கள் வளர்த்து வச்சுருக்கோம். எப்படி அழகான கலர்ஃபுல்லான பூக்கள் எங்களை சுற்றி இருக்குது பாருங்கள். இந்த பூக்களை பார்க்குறதுக்காகவே நிறைய பறவைகள் எங்கள் வீட்டை சுற்றி வந்துகிட்டே இருக்கும், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும். அப்புறம் தேன் எடுக்கிறதுக்கு பட்டாம்பூச்சிகளும் நிறைய சுற்றிக்கிட்டே இருக்கும். பூக்கள் பார்க்குறது மட்டும் சந்தோஷம் இல்லை, இந்த பறவைகள் பட்டாம்பூச்சிகளை பார்க்குறதும் ரொம்பவும் சந்தோஷமாக தான் இருக்குது. எங்கள் வீட்டை சுற்றி வர பறவைகள் எல்லாம் ஒரு சவுண்டு போடும் பாருங்கள், அந்த சவுண்டில் மியூசிக்கே தோத்துடுங்க. அந்தளவுக்கு ரம்யமான சத்தத்தை எழுப்பி மனசையே இதமாக்கிடுங்க. எங்களை சுற்றி யாரும் மெலடி சாங்ஸ் பாடுற மாதிரியே இருக்கும். அந்த இதமாக வீசுகிற காற்று, அது கூடவே டான்ஸ் ஆடுற இந்த செடி கொடிகள், அதில் தலையாட்டுற இந்த பூக்கள், கூடவே ரம்யமாக சத்தமிடுற குருவிகள், அப்புறம் தேன் எடுக்க வந்த பட்டாம்பூச்சிகள்னு பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இதையெல்லாம் பார்க்கும்போது இவங்க எல்லாம் ஒன்றோட ஒன்று பேசிக்கிற மொழி மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படுது. இதையெல்லாம் பார்த்து அட்லாஸ் என் மனசில் தோணின பாட்டு, பூ பூக்கும் ஆசை அதை கேட்கத்தான் ஆசை, புல் விரியும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை.